வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் என்ன வீடியோ போட போகிறேன்னா, எனக்கான ஒரு ஆசை இருக்குது. அது என்ன ஆசைன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் ஆசைப்பட்டது நல்லதா இல்லை நல்லது இல்லையா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். உங்கள்கிட்டயே அந்த கேள்வியை வச்சுட்டேன். நான் என்ன ஆசைப்பட்டேங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ இப்போ நம்ம 1வதுலேருந்து 12வது படிக்கிறோம். அதுக்கு நம்ம படிச்சுட்டு 10க்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, 12வதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த பாப்பா 12வது படிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் போகிறாங்க. காலேஜ் போய் சேர்ந்து காலேஜ் முடித்தோடனே ஒரு டிகிரி முடித்தோடனே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவங்க பேருக்கு பக்கத்தில் அந்த சர்டிஃபிகேட்டோட நம்ம அந்த படித்த படிப்பையும் போட்டுக்கலாம். எம்ஏ படிச்சிருந்தா எம்ஏ, பிஏ படிச்சிருந்தா பிஏ, இங்கிலீஷ் தமிழ், இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு இப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்கல்ல. அது மாதிரி நான் என்ன ஆசைப்பட்டேன்னா, நம்மளுடைய யூடியூப்பில் நம்மளுடைய வேலையை தான் நம்ம போடுறோம். என்ன வேலை போடுறோம்? தையலை பற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த தையலில் எனக்கான ஆசை என்னென்னா, ஒரு பட்டன் எல்லாம் வாங்குறாங்கல்ல, 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டால் ஒரு பட்டன் கொடுக்குறாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. ஏன்னா நம்மளுக்கான அடையாளத்தை கொடுக்குறது அந்த யூடியூப்பு தான். இப்போ நான் இவ்வளோ வயசுக்கு அப்புறம் நான் படிச்சிருக்கேன், நான் 5வது படிச்சிருக்கேன், எனக்கு சர்டிஃபிகேட் இல்லை. நான் 7வது படிச்சிருக்கேன், சர்டிஃபிகேட் இல்லை. 7வதுனா ஒத்துக்குவாங்களா? அதனால் நம்ம தொழிலை வளர்த்து நம்ம அதில் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி நம்மளுக்கு அந்த சில்வர் பட்டன் கிடச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சேன். அதுதான் நான் ஆசைப்பட்டது. என்னோடய ஆசைக்கு மக்களாகிய நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதனால் இந்த பதிவை ஒரு பதிவாக போட்டுட்டு நம்ம தையல் வேலையை ஆரம்பிப்போம். போய் ஒரு ப்ளவுஸ் ஒன்று இருக்குது, அதை தைக்கணும். அதனால் நான் எனக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது நம்ம யூடியூப்பில் நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்குது. யூடியூப் நம்மளுக்கான ஒரு அடையாளத்தையும் கொடுக்குது. அதனால் யூடியூப்பு நம்மளை நான் இப்போ இந்த கிராமத்துக்குள்ளேயே இருந்து என்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு யாரோ 2 ஜாக்கெட் கொடுக்குறாங்க, நம்ம தச்சு கொடுத்துருவோம், காசை வாங்கிக்கிறோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளையும் எல்லாருக்கும் தெரியணும், நம்மளுடைய தையல் வேலையும் எல்லாருக்கும் தெரியணும், நம்மளை வச்சு இன்னும் 2 பேர் கற்றுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. இதை ஏன் இந்த ஆசையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நான் 2 நாளைக்கு முன்னாடி தாராசுரம் போயிருந்தேன். அங்கே ஒரு அம்மாவை பார்த்தேன். பார்த்த உடனே நான் அவங்கள எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, இருந்தாலும் பார்த்த ஃபேஷாக இருக்கேன்ட்டு நானாகவே கேட்டேன், ஏம்மா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நீங்கள் எந்த ஊர்மா அப்படின்னு கேட்டேன். நான் மேலச்சத்திரம் பக்கம் தான் கூட்டுறவு நகரில் அக்கா குடியிருக்காங்க, அதனால் அங்கே என்னையை நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க. ஓ அப்படியா, எங்கள் அம்மா கூட அங்கே தாம்மா இருக்காங்க அப்படின்னு. இப்படியே பேசும்போது உங்களை நான் பார்த்துருக்கேம்மா, உங்களுடைய சேனல் பார்த்துருக்கேன், உங்களோட ஃபாலோவர்ஸ் தான் நான் அப்படின்னாங்க. உங்களுடைய தையல் சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன், என்கிட்ட மிஷின் இருக்குது, அதனால் எனக்கு தெரிஞ்சதை ஏதாவது டவுட் இருந்தால் நான் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், பார்ப்பேன் அப்படின்னாங்க. அப்படியே அந்த பாக்கியலட்சுமிக்கு சந்தோஷம் தாங்கலை. இப்போ நம்ம சேனலும் தையலை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்போ தான் உங்களுக்கு யூடியூப் பற்றி தெரியுமாம்மா நல்லா அப்படின்னு கேட்டாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு எடுத்து சொல்ல தெரியாதுமா, நான் வீடியோ போட்டேன், மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டாங்க, எனக்கான ஒரு வியூஸ் கிடைக்குது, அதனால வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேம்மா அப்படின்னு. நான் தைக்க வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் இருக்கிறது எலுமிச்சங்காபாளையத்தில் இருக்கேன், ஆனால் நான் தைக்க வரணும், உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்கன்னாங்க. ஆல்ரெடி ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு இது மாதிரி எங்கள் மாமியார் அரியலூரில் இருக்காங்க, அவங்கள கொண்டு நான் விட்டுட்டு இப்போ வந்திருக்காங்க, சாமி கும்பிட வந்தாங்க, அவங்கள விட்டுட்டு நான் போய் அப்புறம் அடுத்த வாரத்தில் வரேனாங்க. ஓகேம்மான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா இது நான் ஒரு பதிவாக எதுக்கு போடுறேன்னா, நம்ம வெளியில் போகும்போது கூட நம்ம மூஞ்சியை பார்த்துட்டு பாக்கியத்தம்மா இவங்க சேனல் வச்சுருக்காங்க, இவங்க தையல் சொல்லி கொடுக்குறாங்க, தையலை பற்றி பேசுகிறாங்க, நிறைய நம்மளுக்கு இந்த அம்மானால தையலை பற்றி பலன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் யூடியூப்போட ஒரு அங்கீகாரத்தை நான் பெற்றிருக்கேன்.
அந்த யூடியூப் வந்து எனக்கு ஒரு தகுந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறத நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்கிறது உண்மை. ஓகேவா? இப்போ வந்து நம்ம தைக்க போகிறோம். ப்ளவுஸ் போய் தைக்கணும். வாங்க போய் தைக்கலாம்.